150 ஏக்கர் நிலப்பரப்பில் ரசாயன கழிவு நீர், ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிப்பு. இங்க வாங்க ஒரு நிமிஷம். இல்ல இந்த தண்ணி என்ன கலர்ல இருக்கு? எந்த டிபார்ட்மெண்ட்ல பார்க்கணுமோ அதை பார்த்துக்கங்க. எந்த டிபார்ட்மெண்ட்ல? கேளுங்க, டிபார்ட்மெண்ட்ல போய் கேளுங்க. ஓ, டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு சர்க்கிள்ல சப்போர்ட் கேளுங்க இருக்கா? நீங்க. இல்ல உங்களுக்கு சப்போர்ட்ல ஏங்க இங்க பாருங்க. நீங்க யாருங்க? எதுக்கு போட அப்படி தான் கேட்க முடியும். என்ன பண்ணுவாங்க அப்புறம்? கழிவு நீர் வந்து தேங்கி நிக்குது. கழிவு ஓன் லேண்ட், எங்க ஓன் லேண்ட். புரியுதா? நீங்க எதுக்கு இப்படி யார் கட்ட பிடிக்கிறீங்க? யார் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றத உள்ள வாங்கிக்கங்க. அதாவது போட்டோ கட் பண்ணுங்க, எடுக்காதீங்க. இல்ல இருங்க. இது எடுக்கவே இல்ல நான் என்ன கேக்குறேன், அந்த தண்ணி என்ன கலர்ல இருக்கு? ஏங்க அது நீ உங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இது வந்து நான் ஓன் லேண்ட் நாங்க விட்டு இருக்கோம். உங்க அதர் லேண்ட் விட்டு எடுத்த பரவாயில்ல. உங்க சொந்த நிலத்துல கூட நீங்க அப்படி விடலாமா? ஏங்க சுத்தம் பண்ணி தான் விடுறாங்க உங்களுக்கு. இது என்ன கலர்ல இருக்கு? இல்ல சொல்லுங்க, என்ன கலர்ல இருக்கு? சுத்தம் பண்ணி தான் விடுறாங்க. அது என்ன கலர்ல இருக்கு அது சொல்லுங்க. என்ன நீங்களே பார்த்து சொல்லுங்க. அத நீங்க தானே எங்களை வந்து கேள்வி கேக்குறீங்க. என்ன கலர்ல இருக்கு? வர எந்த பர்மிஷன் இல்லாம எப்படி பிரைவேட் லேண்ட் நீங்க எடுக்கலாம்? நீங்க எங்க எந்த அந்த எது யார் பர்மிஷன் கொடுத்துக்கறா? சொல்லுங்க. அந்த தண்ணி என்ன கலர்ல இருக்கா சொல்லுங்க. அது உங்களுக்கு தேவலாசியா? யாரை கேட்டு எடுக்கிறீங்க? எது யாருன்னு சொல்றீங்க? எந்த ரிப்போர்ட்டர் நீங்க? எந்த ரிப்போர்ட்டர் நீங்க? யார் முதல்ல அது சொல்லுங்க. நான் கம்பெனிக்கு மேனேஜர். உங்க பேரு? உங்க ரிப்போர்ட்டர் என்ன? எந்த மேனேஜர் எடுக்கிறீங்க? மேனேஜரா நீங்க? உங்க பேர் என்ன சொல்லுங்க. பேர் ஏதோன்னு சொல்றேன் உங்களுக்கு. வரும்போது அதட்டிட்டு வந்தால மிரட்டிட்டு வந்தாங்க. எங்க லேண்ட் எடுக்குமா அது என்ன பண்ணுவாங்க அப்புறம்? உங்க தண்ணியில கை வைக்க முடியுமா உங்களால? எங்க லேண்ட்ல தண்ணி விடுறாங்க, கையில கை வைக்கிறோமா? அடுத்து இந்த தண்ணியில வெளியில போயிருக்க தண்ணி விட்டா சொல்ல எனக்கு. இந்த தண்ணியில உங்களால கை வைக்க முடியுமா? சொல்லுங்க. ஏன் கை வைக்க முடியாது? கை வச்சு காட்டுறா. வைங்க வைங்க. கை வச்சா காட்டுற அப்புறம்னா அது என்ன? வைங்க வைங்க. என்ன கலர்ல இருக்கு? என்ன கை வச்சு சொன்னா யோவா? பாருங்க. என்ன யோவுன்ற? அதுக்கு மேல பேச கூடாது சொல்லிட்டேன். யோவுன்ற கை வச்சு வச்சிட்டு அப்புறம்னா அது எடுத்து காட்ட பார்க்கலாம். எடுத்து காட்ட மாட்டலாம். என்ன யோவுன்ற? வாழ்வாதாரம் இன்றி தவிக்கும் நூற்றுக்கணக்கான விவசாய குடும்பங்கள். 2026 தேர்தலை புறக்கணிப்பதாக விவசாயிகள் தமிழக அரசுக்கு எச்சரிக்கை. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே தனியாருக்கு சொந்தமான ஃபேக்டரி கடந்த 30 வருடங்களாக செயல்பட்டு வருகிறது. தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும், குறிப்பாக அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி பகுதிகளில் விவசாய நிலங்களில் அதிக அளவில் விளையக்கூடியது மரவள்ளி கிழங்கு. விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய மரவள்ளி கிழங்கு, மக்காச்சோளம் உள்ளிட்ட விவசாய விளை பொருட்களை தனியார் தொழிற்சாலை விவசாயிகளிடமிருந்து வாங்கி பதப்படுத்தப்பட்டு கிழங்கு மாவு, ஜவ்வரிசி தயாரிக்கின்றனர். உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் போது ஆலையின் அருகே பீனியாற்றின் கரைகளில் ஓரமாக மிகப்பெரிய குளம் அமைத்து ஆற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து சேமித்து வைத்துள்ளதாகவும், அந்த தண்ணீரை பயன்படுத்தி ஆலையை இயக்கி வருவதாக விவசாயிகள் கடந்த பல ஆண்டுகளாக குற்றச்சாட்டை முன்வைத்து வருவதாக கூறப்படுகிறது. ஆலையில் இருந்து வெளியேறும் ரசாயன கழிவுகள் மற்றும் கழிவு நீர் முழுவதும் நேரடியாக ஆற்றில் கலந்து சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் பாதிப்படைந்துள்ளதாக கூறப்படுகிறது. சும்மா அதே நான் ஒண்ணு சொல்லட்டுமா? யோவுன்னு சொல்லு. என்ன கலர்ல தண்ணி? கேக்குறது எதை வச்சு நீங்க எடுக்கிறீங்க? அது சொல்லுங்க. யார் பர்மிஷன் கொடுத்தா? கேக்குற அதிகாரம் உனக்கு இல்ல. புரியுதா? யாரு கேக்குற உனக்கு அதிகாரம் இல்ல. சரியா? என்ன யோவுன்ற? உடுங்க ஐயா, எடுத்து போய் போறாங்க. சொல்ல மாதிரி என்ன அர்த்தம்? நீ எந்த ஊரு? எந்த ஊரு உனக்கு? என்ன இதே பாப்பிடி தான். அப்படியா? ஆமா, இதே பாப்பிரெட்டி. ஆமா, இதே பாப்பிரெட்டி சத்தம் போட்டு பேசுறதா? வரும்போது மெட்டிட்டு வரீங்க. அப்ப மேட்டை என்ன பண்ண? இந்த எங்க கவர் பண்ணா வேற மேட்டை என்ன பண்ணுவாங்க? அப்புறம் யார் உங்களை யார் கவர் பண்ணா? இது யாரு கவர் பண்ணது? யாரு? அங்க என்ன பிரச்சனை நடக்குது? என்ன பிரச்சனை? யாரு கேட்டுல பண்றீங்க? அது சொல்ல எனக்கு. உங்க வீட்டு முன்னாடி இப்படி இருந்தா நீ விட்டுருவியா? வீட்டுக்கு முன்னாடி முடியா? நான் என் காட்டுல தான் விட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பண்ணுது? காட்டுல உங்க காடு எங்க இருக்குங்க? இது என்னதா? எந்த காடு போற வீடு எங்க இருக்குது? ஓ, நான் சொல்றது கம்பெனி சொந்தமாக தான் எடுத்துட்டு இருக்கேன் நான். புரியுதா? அதை எடுக்காதீன்னு சொல்றேன். அதுக்கு மேல எடுத்தீங்கன்னா நல்லா இல்ல. எடுத்துட்டு இருக்கோம். எடுத்துக்க. ஓகேவா? எடுத்துக்க. அதுக்கு மேல எடுத்து பாத்துக்கலாம். எடு. இதே வேலை போல போச்சு எல்லாத்துக்கு. நூற்றி 150 ஏக்கர் நிலப்பரப்பில் ரசாயனம் கலந்த கழிவு நீரை தேக்கி வைத்திருப்பதால் விவசாய நிலங்கள் முழுவதுமாக நிலத்தின் தன்மைகள் மாறி விவசாயம் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். விவசாயத்தையே நம்பி வாழும் நூற்றுக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் இன்றி தவித்து வருகின்றனர். குடிப்பதற்கும் கால்நடைகளுக்கும் பல கிலோமீட்டர் நடந்து கடந்து தண்ணீரை விலைக்கு வாங்கி பயன்படுத்தக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
தனியார் அரவை மில்லுக்கு சொந்தமான 150 ஏக்கர் பரப்பளவில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள ரசாயன கழிவு நீரால் அரசுக்கு சொந்தமான ஆற்று பகுதிகள், குளம், குட்டைகள், விவசாயிகளின் கிணறுகள், ஆழ்துளை கிணறுகள் அனைத்தும் மாசடைந்து காணப்படுவதாகவும், தேக்கி வைக்கப்பட்டுள்ள ரசாயன கழிவு நீரால் சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதும் துர்நாற்றம் வீசுவதோடு மட்டுமல்லாமல் மனிதர்கள், விலங்கினங்களுக்கு தொற்று நோய்கள், சுவாச கோளாறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மனிதர்கள், கால்நடைகள் இறக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் அலுமலைபுரத்தில் இயங்கும் இந்த வரலட்சுமி ஆலையினால பார்த்தீங்கன்னா நிறைய ரொம்ப மக்களுக்கு ரொம்ப தொந்தரவு போயிட்டு இருக்குதுங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நிலத்தடி நீர் சுத்தமாகவே காலி பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து ரெண்டாவது அந்த மில்லு ரொம்ப கம்மியான அளவு தான் அரவை கொடுக்கணுங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் டன்னுக்கு மேலே அரவை அரைக்கிறதுனால அதில் வர்ற கழிவு நீர்லாம் தண்ணி சுத்திகரிப்பே பண்ணுறது இல்லைங்க. அப்படியே எடுத்து வயலில் அவங்க 150 ஏக்கரா வச்சுருக்காங்க பரப்பு. அந்த பரப்பில் விட்டு அப்படியே மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக தண்ணி 5 அடிக்கு கரை போட்டு சீமக்கரு மேலே வச்சு அதில் தண்ணி விட்டு நிப்பாட்டுறதால நிலத்தடி நீர் மட்டும் இந்த பக்கம் சுத்தமாகவே காலியாகி போச்சுங்க. இப்போ பக்கத்தில் நாங்கள் குடியிருக்கோம். இந்த குடியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிலத்தை கொடுத்துட்டு போங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க எதுவுமே எடுத்துக்க மாட்டேன்றாங்க. நீங்கள் நிலத்தை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி மட்டும் அவங்க கேட்குறாங்க. ஆலையின் கழிவு நீரை நிர்வாகத்தின் உட்பகுதியில் சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் நிர்வாகமே அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விதிக்கு அப்பாற்பட்டு அரசின் விதிமுறைகளை மீறி கழிவு நீரை வெளியேற்றி வருவதால் விவசாயிகள் குடியிருக்கும் வீடுகளையும் விவசாய நிலங்களையும் விலைக்கு விற்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தனியார் அரவை ஆலைக்கு எதிராக விவசாயிகளும் விவசாய குடும்பத்தினரும் பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதங்கள் நடத்தியும் வந்ததாக கூறப்படுகிறது. தனியார் அரவை ஆலையின் ரசாயன கழிவு நீரால் பாதிப்புக்குள்ளாகும் விவசாய நிலம் குறித்தும் விவசாயிகள் குறித்தும் பல ஆண்டுகளாக மனுக்கள் கொடுத்தும் தருமபுரி மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் தற்போது வரை கண்டு கொள்ளாதது விவசாயிகள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயிகள் நடவடிக்கை எடுக்க புகார் மனு கொடுத்தால் அரசு அதிகாரிகளுக்கு மகிழ்ச்சி. புகார் மனுவை வாங்கிக் கொண்ட பிறகு ஆய்வு செய்கிறோம் என்ற பெயரில் பல லட்சங்கள் கையூட்டு பெற்று செல்வதாக விவசாயிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கை குறித்தும் நடவடிக்கை எடுப்பதில் மெத்தன போக்கை கையாளும் மாவட்ட நிர்வாகத்தின் நிலைப்பாடு குறித்தும் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று விவசாயிகளின் நலன் கருதி செய்தி சேகரிக்க சென்றபோது ஆலையின் நிர்வாக மேலாளர், கண்காணிப்பாளர் இருவரும் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளுங்கள், எந்த துறையில் வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள், எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று மிரட்டும் தொனியில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பல வருடங்களாக பல நூறு குடும்பங்கள் விவசாயத்தை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து போராடி வரும் விவசாயிகளுக்கு அரசு என்ன செய்ய போகிறது? நடவடிக்கை எடுக்குமா தமிழக அரசு? தனி கவனம் செலுத்துவாரா தருமபுரி மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சருமான MRK பன்னீர்செல்வம்? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கழிவு நீரால என்னென்ன பாதிப்பு வருதுங்க? இந்த கழிவு நீர் பார்த்தீங்கன்னா நமக்கு பயிரே வரமாட்டேங்குதுங்க. இது கிணத்துல ஊறுதுங்க. போர் போட்டாலும் போரில் இதே தண்ணி தாங்க வருது. அதே ஒரு மாதம் 2 மாதம் விட்டிங்கன்னா பச்சை கலராக மாறிடுது. அதுக்கடுத்து சிகப்பு கலராக வந்துடுதுங்க. கிணத்துல இருக்கிற தண்ணி அந்த ரேஞ்சுக்கு வந்துடுதுங்க. அப்புறம் மறுபடியும் அதை எடுத்து நம்ம வயலுக்கு பாசனம்னா அந்த வயலில் இருக்கிற செடியை நம்ம என்ன பயிர் பண்ணாலும் வரமாட்டேங்குதுங்க. அது அப்படியே சும்மா நடவு பண்ணோம்னா, இப்போ நெல்லெல்லாம் நடவு பண்ணோம்னா அப்படியே கருகிட்டே போகுதுங்க. சுத்தமாகவே வரமாட்டேங்குதுங்க. இது சம்பந்தமா நீங்க நிர்வாகத்துக்கு சொல்லிருக்கீங்களா? நிர்வாகத்துக்கு சொன்னீங்க. நிர்வாகம் எதுவுமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் அரசு நம்பி போயிட்டு இருக்கோம். அரசும் வராங்க, பார்க்குறாங்க, கம்மன் போயிட்டே இருக்காங்க. இன்னும் எந்த ஒரு முழு நடவடிக்கையும் இது மேலே மில்லு மேலே எடுக்கலைங்க. இந்த கோரிக்கை இப்போ என்னவா இருக்குங்க? எங்கள் கோரிக்கை அவங்க ஆலையில் வர்ற கழிவு நீரை சுத்திகரிப்பு பண்ணி விட்டாங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. அவங்களே விவசாயம் பண்ணலாங்க. 150 ஏக்கரா இருக்குதுங்க. 150 ஏக்கராவில் ஒரு 50 ஏக்கராவது அவங்களே பயிர் நடலாங்க. நெல் நடவு பண்ணலாம், குச்சி வைக்கலாம், எல்லாம் பண்ணலாங்க. ஆனால் அவங்களே எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க. சீம கருவேலை மட்டும்தான் வளர்த்திட்டு இருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு குளத்தை வெட்டி ஆற்றையே கிராஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆற்றுல வர்றது பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் நமக்கு தண்ணியே வருதுங்க. இது இந்த ஆறு நம்பி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஏரிக்கு பக்கம் இருக்குதுங்க. அந்த ஏரி பூரா ட்ரை ஆயிருதுங்க. இவங்க பூரா தண்ணியை வளைச்சி இவங்களே எடுத்துக்கிறாங்க. ஓகே.